தமிழ்நாட்டில் உழைத்தவர், அதற்கு வித்திட்டவர் யார்? மாவீரன் குரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்று பேரும் என் எதிரிலே தோன்றி, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 வரம் வேணுங்க, அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்பேன். அது என்ன 2 வரம்? ஒன்று, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு. என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் நான் போடுகின்ற முதல் கையெழுத்து ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு என்று. அன்புமணி சேலத்தில் நடந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அதிலே பேசினார். அதற்கு பேனாவையும் நம்முடைய கௌரவ தலைவர் கொடுத்து, இந்த பேனாவிலே நீங்கள் முதல் கையெழுத்தை போட வேண்டும் என்றார். ஆனால் மக்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. தெளிவு பிறந்துவிடும் 2026. இன்னொரு வரம் மும்மூர்த்திகள் நிற்கிறார்கள். ராமதாசிடம் கேட்கிறார்கள், இன்னொரு வரம் என்ன சொல்லுங்க? பெய்கிற மழையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போகக்கூடாது. 2வது கொசுறு வரணும்னு ஒன்று கேட்டீங்களா, அது என்ன? இந்த கஞ்சா எங்க பார்த்தாலும் களமாடுதான், இளைஞர்கள் சீரழிந்து கொடுத்துறாரு. அதனால கஞ்சா எங்கும் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது. இதை மும்மூர்த்திகளிடம் கேட்பேன். ரேஷன் கடை இல்லை, நூலகம் இல்லை, ஆனால் அந்த இடத்துலலாம் மதுக்கடைகள், சந்து பொந்துலாம் மதுக்கடைகள். சந்துக்கடை அல்லது பொந்துக்கடை. மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழகம் வளராது. இந்த சமயக்குறவர்களை அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் பிரச்சாரமாக உங்களிடம் வருகின்றவர்களிடம் சமயக்குறவர்கள் சொல்ல வேண்டும். நான் ஏதோ ஒரு மலையாள பாட்டை கேட்டதாக ஞாபகம். அன்றும் பல மதம் இருந்தது, அன்றும் பல மதம் இருந்தது, அதனோட அன்பும் இருந்தது. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் அடுத்த வீட்டில் பசி இருக்காது. ஏன்? அவங்க பட்னியா இருக்காங்க, அரிசி இல்லை, அது இல்லை, அதனால இவங்க ஆக்கின சோத்துல கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து நீங்களும் பசியாருங்கள் என்று சொன்ன அந்த காலம் இப்பொழுது எப்பொழுது வரும்? 2026 வரும். நம்முடைய ஆட்சி அன்புமணி தலைமையிலே அமைக்கும் போது அந்த காலம் வரும், நிச்சயமாக வரும். இந்த மண் குரு வளர்ந்த மண், குரு மாவீரன் குரு வளர்ந்த மண். ஒரே நாளிலே 7 அம்பேத்கர் சிலையை சிறந்தது. 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு? மாவீரன் குரு. ஒரு நாள் என்னிடம் வந்தார், ஐயா எங்க ஊர்ல காடு வெட்டியில் தேநீர் கடையில் டீ கடை, இரட்டை குவளை முறை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது தனி ஒரு டம்ளர், வன்னியர்களுக்கு ஒரு டம்ளர், இப்படியெல்லாம் இருக்குது ஐயா, இதை ஒழிக்கணும்னார். சரி நான் வரேன் என்று சொல்லி அங்கே போய் எல்லாரும் உட்கார்ந்து
பரிமாறிக்கொண்டோம், தேநீரை பரிமாறிக்கொண்டோம் எல்லா சமுதாயங்களும். ஆக இந்த இரட்டைக்குவளை முறை முதல்ல தமிழ்நாட்டில் ஒழித்தவர், அதற்கு வித்திட்டவர் யார்? மாவீரன் குரு.